ஒண்டி வீரன் அவர்களுடைய வரலாற்றை முதலில் கொண்டு வந்தோம். அப்புறம் சிவகங்கையில் தோழர் குயிலி அவர்களுடைய வரலாற்றை வெளியிலே கொண்டு வந்தோம். ஏற்கனவே மதுரை வீரனுடைய வரலாறு இருக்கிறது, அதையும் வெளிக்கொண்டு வந்தோம். இறுதியாக இப்பொழுது பொல்லான் மேற்கு தளத்தில் பொல்லான் தீரன் சின்னமலை அவர்களுடைய படை தளபதியாக. வணக்கம். இந்த மாதிரியான ஒரு இக்கடான சொல்ல எங்களுக்காக நேரம் ஒதுக்க நன்றி. முதல்ல குறிப்பாக இப்போ உள்ள அரசியல் போக்கு, எலெக்ஷன் நெருங்குது, ஒவ்வொரு தலைவரும் தத்தமது அவர்களுடைய இருத்தலை தக்க வைப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் களப்பணியில் சொல்ல வேண்டிய விஷயமும் தொடர்ந்து போயிட்டு இருக்கீங்க. இந்த பொல்லான் விஷயம் வந்து எல்லா இடங்களிலும் பேசும் போல இருக்குது. அதுக்கு ஒரு மணிமண்டபம் கேட்குறீங்க. அது குறித்து உங்களுடைய கோரிக்கை என்ன தான் சொல்ல வரீங்க? இல்லைங்க, இது தமிழ்நாட்டில் வந்து அருந்ததியர் மக்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வேற்றுமொழி பேசுபவர்கள், இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் இல்லை அப்படின்னு அந்நியப்படுத்தியே நீண்ட காலம் இங்கே ஒரு சில தலைவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. இங்கே வந்து இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய அருந்ததியர்களுடைய வரலாற்று தலைவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள். அதை வெளியே கொண்டு வருவது தான் வேலை என்கிற வகையிலே தான் கடந்த காலத்திலே நாங்கள் மரியாதைக்குரிய ஒண்டி வீரன் அவர்களுடைய வரலாற்றை முதலில் கொண்டு வந்தோம். அப்புறம் சிவகங்கையில் தோழர் குயிலி அவர்களுடைய வரலாற்றை வெளியிலே கொண்டு வந்தோம். ஏற்கனவே மதுரை வீரனுடைய வரலாறு இருக்கிறது, அதையும் வெளிக்கொண்டு வந்தோம். இறுதியாக இப்பொழுது பொல்லான் மேற்கு தளத்தில் பொல்லான் தீரன் சின்னமலை அவர்களுடைய படை தளபதியாகவும் ஒற்றராகவும் பணியாற்றிய அருந்ததியர் பகடை சமுதாயத்தைச் சேர்ந்த பொல்லான் அவர்களுடைய ஒரு வரலாறு இருக்கிறது. அதை கடந்த காலத்தில் முத்தமிழறிஞர் கலைஞரும் தன்னுடைய குறிப்புகளிலே குறிப்பிட்டிருக்கிறார். அருமையாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நல்லான் என்கிற பெயரிலே ஒரு பொல்லாதவனும், பொல்லான் என்கிற பெயரிலே ஒரு நல்லவனும் இருக்கிறார் என்று ஈரோட்டிலே நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் கலைஞர் அவர்கள் அருமையாக குறிப்பிட்டார்கள். அதைத் தொடர்ந்து பிற ஆராய்ச்சியாளர்களும் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். தீரன் சின்னமலை போன்றவர்கள், திப்பு சுல்தான், ஐதர் அலி போன்றவர்கள் எல்லாம் வெள்ளையர்களுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடி அதனுடைய தொடர்ச்சியாக இவர்களும் தொடர்ந்து வெள்ளையர்களுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடியவர்கள், அதற்காக களம் கண்டவர்கள். அந்த களம் கண்டதன் காரணமாக மரணத்தை அடைந்தார்கள். இவர் தூக்கிலிடு சுட்டு கொல்லப்பட்டார். பொல்லான் வந்து சுட்டு கொல்லப்பட்டார். ஆக இதுதான் வரலாறுங்க. அதுக்கு நீண்ட பல குறிப்புகள் தனியாக இருந்த போதிலும் கூட இதை வெளியே கொண்டு வருவதிலே நாங்கள் கொஞ்சம் முனைப்பு காட்டினோம். எங்களுடைய ஆதித்தமிழர் பேரவையினுடைய வெள்ளி விழா ஆண்டு 2019 ஒரு மாநாட்டை சேலம் மகுடஞ்சாவடியிலே 9 பிப்ரவரியிலே ஒன்றை நடத்தினோம். வெள்ளி விழா மாநாடு, எழுச்சி, அருந்ததியர் எழுச்சி வெள்ளி விழா மாநாடு. அந்த மாநாட்டில் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மரியாதைக்குரிய தளபதி அவர்களை அன்றைக்கு அந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அந்த கூட்டத்தில் பேசினார். அது பிரம்மாண்டமான ஒரு மாநாடு அங்கே நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே நாங்கள் ஒரு கோரிக்கையை எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்களிடம் கோரிக்கை வைத்தோம். என்ன கோரிக்கைன்னா, இந்த மாதிரி மேற்கு தளத்தில் எங்களுக்கு ஒரு தளபதி இருந்திருக்காரு, அவருக்கு வந்து நீங்கள் நினைவு மண்டபமும் ஒரு சிலையும் வைக்க வேண்டும் என்று அன்றைக்கு கோரிக்கை வைத்து அந்த மாநாட்டு மேடையிலேயே அந்த பொல்லான் அவர்களுடைய உருவச்சிலையை அந்த திறந்து வைத்தார் மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்கள். அப்போ அன்றைக்கு பேசிய அவர் அந்த மேடையிலே சொன்னார், திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமையுமானால் மாவீரன் பொல்லான் அவர்களுக்கு திருவுருவச் சிலையும் நினைவு மண்டபம் உறுதியாக கட்டப்படும் என்று அந்த மேடையில்தான் முதலில் அவர் அறிவித்தார். அதற்கு பிறகு அந்த காலகட்டங்களிலே அதிமுக ஆட்சியில் இருந்த போதிலும் அந்த அறிவிப்புக்கு பிறகு அன்றைக்கு முதலமைச்சர் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவசரமாக ஏதோ எதிர்க்கட்சி தலைவர் அறிவித்து விட்டார் என்ற காரணத்தினால் அவரும் கட்டுவதற்கான ஒரு முனைப்பை காட்டினார். ஆனால் எந்த வேலையும் செய்யவில்லை.
அமைதியாக இருந்து விட்டார். ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு 21க்கு பிறகு ஆட்சிக்கு வந்த மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி ஒரு மண்டபம் கட்டுவதற்கு நாங்களும் தொடர்ந்து அந்த அழுத்தத்தை கொடுத்ததன் பேரில் அவர்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட இடமெல்லாம் அதில் கொஞ்சம் இடம் தேர்வு செய்வதில் கொஞ்சம் சிக்கல் எல்லாம் ஏற்பட்டது. அதில் ஆதித்தமிழர் பேரவை இறங்கி அந்த ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல தான் கட்டோன்னு சொல்லி அது 2 கோடியில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த கட்டிடம் இன்றைக்கு ஏறத்தாழ 10 கோடி அளவில் அது நிறைவு வரும்போது அந்த அளவுக்கு செலவாயிருக்குது. அதையெல்லாம் இன்னைக்கு இந்த அரசு செய்திருக்கிறது. இது வரைக்கும் இதை போன்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டிடமோ அந்த சிலை அமைப்போ எனக்கு தெரிந்து வேறு எந்த வரலாற்று தலைவர்களுக்கும் அமையவில்லை. ஏன்னா நான் நேரில் போய் பார்த்துட்டு வந்தேன். அவ்வளவு சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள். இதனுடைய தாக்கம் அப்படின்னா இதுதான் எப்படி 2019 அந்த மகுடஞ்சாவடி மாநாட்டை நடத்தி அந்த மாநாட்டின் போதுதான் அதற்கு பிறகுதான் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் ஒட்டுமொத்த 40 சீட்டும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தான் கைப்பற்றியது. அந்த தாக்கம் அந்த மாநாட்டில் ஏற்பட்டது. இன்னும் மேற்கு தளத்தில் இருக்கிற அத்தனை எம்பி தொகுதியும் கைப்பற்றணும். இப்போ இதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும்னா நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வலு சேர்க்கிற வகையில் மேற்கு தளம் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை இது நிச்சயமாக கொடுக்கும். கிரவுண்ட் ரிப்போர்ட்டில் நீங்கள் சொல்கிறீங்க ஒவ்வொரு சமூகத்துக்கும் அந்த தட்டமாக அந்த கட்சியில் அந்தந்த வேலையை பார்க்குறாங்க. மணிமண்டபம் வந்துருச்சு. நிச்சயமாக அருந்தி சமூக மக்கள் ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகுதுன்னு உங்களோட உத்தரவாதத்தில் தெரிகிறது. ஆனாலும் கூட ஒன்றிய அரசுக்கும் இப்போ இங்கே உள்ள உங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு உள்ள அந்த முரண்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்போ எஸ்ஐஆர் பீகாரில் வீசிய காற்று தமிழ்நாட்டிலும் வீசுன்னு மோடி அதாவது வெற்றி பெற்ற அன்றே சொல்லுறார். அப்போ அந்த ரேஞ்சில் போக வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஓட்டு லிஸ்ட் நீக்கப்படுவது வாய்ப்பு இருக்குது, சேர்க்க வாய்ப்பு இருக்கிறது. அது ஏகப்பட்ட சிக்கல் சொல்லுவாங்க. மக்களுமே இந்த நிமிடம் வரை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாதை ஃபுல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் சில பேர் அந்த பனி சுமை தாங்காமல் இறந்து கூட தற்கொலை பண்ணுற ஒரு சூழல் இருக்குது. அப்படி இருக்க சூழலில் அது எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கிறது இருக்குல்ல? அதாங்க இப்போது நேர்மையான ஜனநாயக அரசியலில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியாது என்று மத்திய ஒன்றியத்தில் இருக்கிற அந்த அரசும் சரி அந்த பிஜேபி ஆட்சியாளர்களும் சரி தெரிந்து கொண்டார்கள். இவர்களை அவ்வளவு எளிதாக வீழ்த்த முடியாது என்று தெரிந்து கொண்ட அவர்கள் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தோடு கூட்டணி அமைப்பது என்கிற வகையில் தான் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வருதுங்க. இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்து தான் பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களை வெளியேற்றியிருக்கிறாங்கன்னா பிஜேபிக்கு எதிராக விழுகிற வாக்குகளை எல்லாம் அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். இப்போ அதே ட்ரெண்டை அதே ஒரு முறையை தமிழ்நாட்டிலையும் நடைமுறைப்படுத்தலான்னு திட்டமிட்டு தான் இதை செய்கிறார்கள். 1 மாத காலத்தில் இது சாத்தியமே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் கூட ஒரு 20% கூட இன்னும் அந்த விண்ணப்பங்கள் திருப்பி பெறப்படவில்லை. இப்போ இன்னும் மிக குறைந்த அளவு காலகட்டம் தான் இருக்கு, 4ஆம் தேதி வரை. அதுக்குள்ள இவங்க எல்லாருமே அந்த விண்ணப்பத்தை திருப்பி கொடுப்பாங்களா? அதில் அந்த 2வது கட்டம் 3வது கட்டத்தை ஃபில்அப் பண்ணுறது, அதாவது அதை பூர்த்தி செய்வது என்பது சாதாரண விஷயமே அல்ல. அதுக்கு ரெஃபரன்ஸ் வேணும். அந்த ரெஃபரன்ஸ் வேணும்னா கம்ப்யூட்டர் வேணும். கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க இருந்தால் மட்டும்தான் அது செய்ய முடியும். கம்ப்யூட்டர் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட பாக எண் அந்த இதெல்லாமே தெரிய வேணும். அப்போ இதெல்லாம் தெரிகிற சூழல் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் அங்கங்கே முகாம் அமைத்து இதை சரி செய்வதற்கான ஒரு முயற்சியை செய்து கொண்டிருந்தாலும் கூட இது அவ்வளோ எளிதில் முடியும் என்று நிச்சயமாக நான் நினைக்கவில்லை. இது சாத்தியமற்றுதான் போகும். இதற்கு இடையில் உச்ச நீதிமன்றத்தில் இதை எதிர்த்து வழக்கும் நிலுவையில் இருக்கிறது. அந்த தீர்ப்பையும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தடை இல்லைன்னு அறிவிச்சிருந்தாலும் கூட 10 நாள் தான் இருக்குது. இருந்தாலும் மீண்டும் இது ஏதாவது செய்ய முடியுமா சட்ட ரீதியாக அப்படின்னு எல்லாரும் யோசனை செய்து அதை தாண்டியும் இவர்கள் ஏதாவது குழப்பம் செய்யலாம். அதாவது எஸ்ஆருக்கு எதிராக இவர்கள் ஒட்டுமொத்த அரசு எதிராக இருக்கிறது என்று சொல்லி சட்டத்துக்கு புறம்பான வகையில் நான் கடந்த காலத்துல எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வெவ்வேறு பழிச்சொல்கள், உண்மையிலே ராஜீவ்காந்தி கொலைக்கும்
திமுகவுக்கு சம்மந்தமே இல்லை. 91 அந்த அம்மையார் ஆட்சியில் இருக்கும்போது திமுக தான் ராஜீவ்காந்தியை கொலை செய்யுதுன்னு சொல்லி ஒரு பொய்யை பரப்பி அன்றைக்கு வெற்றி பெற்றார்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிசாவை எதிர்க்கும் போது அந்த காலகட்டத்தில் ஒரு தடவை ஆட்சியை கலைத்தார்கள். இப்படி பாதிப்புக்கு திமுகவை பல கட்டங்களிலே கொண்டு வந்து இப்போவும் அதை போல செய்து விடலாம் என்கிற ஏதோ ஒரு இதில் தான் வந்து இப்போ கொலிஜியம் அப்படிங்கிறதுல ஒரு தேர்தல் ஆணையரை நியமிக்க வேண்டியங்கிற கொலிஜியத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் சட்டம் போட்டு என்ன பண்ணிட்டாங்க, தலைமை நீதிபதியை அப்புறப்படுத்திட்டு இவங்களுக்கு வேண்டிய ஆளை போட்டுட்டு அதிலிருந்து இப்போ ஞானேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு அதிகாரியை தேர்ந்தெடுத்து அவர் முழுதுமாக ஒரு பிஜேபி பாஜகவை போன்று செயல்படுகிறார். ஆக அவர்களுக்கு சாதகமாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக என்னதான் சாதகமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் ரொம்ப விழிப்போடு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதையும் மீறி இவர்கள் என்ன செய்வார்கள் என்று பார்க்கத்தான் போகிறோம். இல்லை நம்ம அதை ஏன் இப்போ தேர்தல் எலெக்ஷன் நெருங்கிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு கிரவுண்ட் ரிப்போர்ட் சொல்கிறீங்க, அதே மாதிரியா எஸ்ஐஆர் ஒன்றிய அரசு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொன்று என்னென்னா இந்த கேள்வி கொஞ்சம் அவசியம் தான் நினைக்கிறேன். புதிய கட்சிகள் உருவாகுது, குறிப்பாக விஜய் அதெல்லாம் உருவாயிருக்கு. அது ஒரு தாக்கத்தை இளைஞர் மத்தியில் உருவாக்கி கொண்டிருக்கிறது. நம்ம என்னதான் அதை விமர்சனம் பண்ணால் கூட அது ஒரு தாக்கத்தை உருவாக்குறது. அப்போ இத்தனை நெருக்கடி இருக்கு இல்லையா, அத்தனை நெருக்கடி தாண்டி இந்த வெற்றி சாத்தியமாக ஒரு கேள்வி இருக்குது. இன்னைக்கு கூட விஜய் என்ன பேசியிருக்காருன்னா, நாங்கள் தற்குறிகள் அல்ல, அதாவது ஆச்சரியக்குறி, தமிழ்நாட்டில் 26 நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அவரு விமானத்தை கட்டமைச்சிக்காரு. அது குறித்து உங்கள் பார்வை இல்லைங்க. அவங்க தற்குறின்னு நம்ம சொல்ல வேண்டியது இல்லைங்க. அவங்க அந்த இளைஞர்கள் எல்லாம் யார், எல்லாம் நம்ம சொந்தக்காரர்கள் வேண்டியவங்களாக தான் இருப்பாங்க. அவங்களையே நம்ம தற்குறின்னு சொல்லணும். அவங்கள நம்ம ரீச் பண்ணல. அந்த மாதிரி இளைஞர்களை நாம் அடைந்து அவர்கள் மத்தியிலே நாம் வேலை செஞ்சிருந்தா அவங்க அங்கே போய் நின்று இருக்க மாட்டாங்க. இது பெரியார் அம்பேத்கர் தான் பேசுறாரு. ஆனாலும் கூட ஒரு பெரியார் அம்பேத்கரை பத்தி இது வரைக்கும் விரிவா எங்கேயும் ஐக்கான் வச்சிருக்காரு ஒழிய அவர் அதை பற்றி இதுவரைக்கும் எங்கேயும் பெரியாரை பற்றியோ அம்பேத்கரை பற்றியோ பேசியதாக அவருக்கு அது தெரியுமான்னு கூட எனக்கு தெரியலைங்க. அதுதான் உண்மையான. ஏன் அதை கேட்குறேன்னா, விஜயே எளிதாக கடந்து போக முடியாதுல்ல, அதுக்காக கேட்குறேன். இல்லை, கடந்து போக முடியாதுங்க. ஆனால் சேருகிற கூட்டமெல்லாம் எல்லாம் அந்த வாக்களிக்கிற கூட்டமாக நான் கருதவில்லைங்க. ஏன்னா கூட்டம் சேருங்க, ரசிகர்களாக இப்போ சன்னி லியோனுக்கு கூட கூட்டம் சேருது. அதுக்காக நம்ம அந்த கூட்டமெல்லாம் ஒரு இதுன்னு சொல்லிட முடியுமா? அப்படி இல்லைங்க. இதுவும் அதே போல் ஒரு ரசிகர். அவர் நிறைய படத்தில் நடிக்கிறாரு, சிறப்பாக நடிச்சிருக்காரு, ஹீரோயிசம் காமிச்சிருக்காரு. அதுக்காக இளைஞர்கள் அவங்க இருக்கத்தான் செய்வாங்க. அதை நம்ம ஒன்றும் மாற்ற முடியாது. ஆனால் அதெல்லாம் வாக்கா மாறுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி, சந்தேகத்துக்குரிய. ஆகவே அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியது. ஆனால் திடமான அறுதியிட்டு உறுதியான வாக்காளர்கள் இன்றைக்கு திமுக கூட்டணியில் எல்லாரும் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ பிஎல்ஓலாம் பயிற்சி என்னென்னமோ எல்லாம் முடிச்சு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அறிவாலயத்தில் 100 தொகுதிகளுக்கு நேருக்கு நேர் முடிச்சிட்டாருங்க. அந்த அளவுக்கு கடந்து போயிட்டார் அவர். வேற இன்னும் அவங்கெல்லாம் கூட்டணி யார் சேருவாங்க சேர மாட்டாங்கன்னு அலமோதிட்டு இருக்கிற இந்த சூழல்ல இன்னும் கூட்டணியே அவங்க யாரோடு இருக்கிறாங்கன்னே தெரியல. ஆனால் இவர் எல்லா கூட்டணி முடிஞ்சு போச்சு, கிளியர் கட் கூட்டணி. 100 தொகுதியை கிளீனாக நேருக்கு நேர் சந்திச்சிட்டாரு. இன்னும் கொஞ்சம் பாக்கி. நிறைய திட்டங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். 15 ஆண்டுகளுக்கு முன் செம்மொழி கலைஞர் அவர்கள் அறிவித்த செம்மொழி பூங்கா வர்ற 25ஆம் தேதி முதல்வர் கோவையில் திறந்து வைக்கிறாரு. அதே போல் இந்த பொல்லான் நிகழ்ச்சி வருது. அப்புறம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வருது. நிறைய கிரிக்கெட் மைதானம் பார்த்தீங்க, மதுரையில் நேற்றுக்கு ஹாக்கி மைதானம் திறந்து வச்சுருக்காரு. கோயம்புத்தூரில் இன்டர்நேஷ்னல் லெவல் உள்ள கிரிக்கெட் மைதானம் தயாராகி கொண்டிருக்கிறது. நீங்கள் திரும்பி பார்க்குற இடமெல்லாம் இவர்களுடைய புது புது திட்டங்களும் பணம் எல்லாத்துக்கும் பணம் ஒதுக்கி தள்ளி இருக்கிறாங்க. இப்போ அது இவங்களை எந்த வகையில் சரிச்சிடலாம்னு நினச்சாலும் அது முடியவே முடியாது. அது உறுதிங்க. ஒன்றிய அரசு ஓரவஞ்சனை செய்தாலும் நாங்கள் நிமிர்ந்து நிற்போம் முதல்வர் உறுதியாக சொல்லியிருக்கார். இல்லை, இப்போ நீங்கள் தற்கொலைன்னு விமர்சிக்க வேண்டிய கடந்து வரும்ன்றீங்க. அவர் ஆட்சின்னு சொல்கிறாரு, அதை ஒப்புக்கிறீங்களா?
அவர் சொல்லலாங்க, அவர் வசனம் மாதிரி. அவர் என்ன, அவருக்கு வந்து எழுதி கொடுக்குற வசனம் தானங்க அவர் பேசுகிறாரு, அவராக பேசுறது இல்லைங்க. அவருக்கு வந்து எழுதி கொடுக்குற வசனம் தான் பேசுகிறாரு. அதனால் அதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. அதாவது விஜய் என்ன பேசினாலும் அவர் 7 நிமிஷம் தாங்க பேசினாருங்க கரூர். ஏன்னா அவர் மீடியா டார்லிங்காக இருக்காருல்ல இருக்குங்க. அவங்க தீனி போடுறாங்க, எல்லா விஷயங்களும் செய்கிறதுனால மீடியா பக்கத்தில் இருக்க தான் செய்வாங்க. ஒரு காலத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி கூட மீடியா கையில் வச்சுட்டு இருந்து அவர் எந்த நியூஸ் போட்டாலும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து கவனிக்கிறாங்க, அந்த விஷயங்கள் வேறு மாதிரி போயிட்டுருங்க. இப்போ இவரும் அதே மாதிரி இவர் கவனிக்கிற மாதிரி சில விஷயங்கள் செய்யும்போது அது இயல்பாகவே செய்யத்தான் செய்வாங்க. அதை நம்ம செஞ்சுட்டு போட்டோம், அதனால் ஒன்றும் சாதிச்சிட முடியாதுன்னு நான் சொல்ல வர்றேன். அவ்வளோதான், சாதிக்க முடியாது. ஓகே, இப்படியான நெருக்கடிகளில் ஒன்றிய அரசுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கல்விக்கு நிதி வழங்குறதில்ல. இப்போ மெட்ரோ கூட மதுரையும் இல்லைன்ட்டாங்க, கோயம்புத்தூர் இல்லைன்ட்டாங்க. அதெல்லாம் சாத்தியமாக இப்படிலாம் நெருக்கடிக்குள்ள என்னதான் மாநிலம் சுயமாக நின்றாலும் இந்தியாவிலேயே ஒரு முன்னுதாரணமாக ஒரு பொலிட்டிக்கலாகவும் சரி ஒரு எக்கனாமிக்காகவும் உயர்ந்த மாநிலமாக இருந்தாலும் கூட தொடர்ந்து இவ்வளோ நெருக்கடி இருக்கு இல்லையா? இது தொடர்ந்து செயல்பட முடியுமா? மெட்ரோ தமிழ்நாடு அரசு எடுத்து செயல்பட முடியுமா? இப்போ என்னன்னா, நிச்சயமாக இந்த நெருக்கடியினால் புது புது விளைவுகள் ஏற்படுங்க. இப்போ ஒரு காலத்தில் வந்து கலைஞர் காலத்தில் வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒன்றிய அரசு மட்டும்தான் வச்சுருந்தது. ஆனால் கலைஞர் என்ன பண்ணார், அவரே ஒரு அந்த மாதிரி வணிக நிறுவனத்தை ஒன்று தொடங்கினார். தமிழ்நாடு அரசின் சார்பில் அந்த கொள்முதல் செய்கிற நிறுவனத்தை தொடங்கினார். அப்போது ஒவ்வொன்றா அவர் வந்து வீட்டு வசதி வாரியம் தொடங்கினார். இந்த மாதிரி ஒவ்வொன்றா தொடங்குறாரு. இப்போது ஒரு விமான நிலையத்தை ஒரு அதானி கொடுக்கும்போது ஒரு அரசே அதை வாங்கி செய்ய முடியாதா? அப்போ தமிழ்நாடு அரசு எதற்கும் தயாராக இருக்குதுங்க. நீங்கள் வந்து நீ என்ன விமான நிலையத்தை அதானி கொடுக்குற, நானே எடுத்து நடத்துகிறேன்னு இவங்க நடத்திடுவாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு கடன் வாங்கி செயல்பட முடியுமோ செய்கிறதுக்கு தேவை. அதுதான் அவர் என்ன சொன்னார், 2 மெட்ரோவை வந்து மறுத்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது காரணம் என்ன வேணா இருந்துட்டு போட்டுங்க. ஆனால் அது ஓரவஞ்சனை, துரோகம். ஒன்றிய அரசு செய்கிறது வந்து ஓரவஞ்சனை, துரோகம். அது என்ன காரணம் வேணால் சொல்லிட்டு போட்டோம். ஆனால் இதை விட மக்கள் தொகை குறைவாக இருக்கிற பல மாநிலங்களில் வந்து மாநகரங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இது வந்து கோவை அப்படிங்கிறதெல்லாம், மதுரை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள். இது சுற்றுலாத்தலமாக இருக்குது, அது வந்து பெரிய வணிகத்தலமாக இருக்குங்க. அப்போ இதுக்கு மறுக்கிறது அப்படிங்கிறத ஒன்று தமிழ்நாடு அரசு வெறுமனே பார்த்து கொண்டிருக்காது. நீ தர முடியாதா, விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். அதுதான் சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயிலுக்கு முழுமையாக இவர்களே செய்தார்கள். அப்போது தமிழ்நாட்டினுடைய முதல்வர் என்ன சொல்லுவாருன்னா, நீ கொடுக்காட்டி பரவாயில்ல, நானே செஞ்சிடறேன், அந்த பணத்தை நான் வந்து ஜப்பான்காரங்கிட்ட இந்த கடன் வாங்கி கோவை மதுரை மெட்ரோ நானே செஞ்சிடறேன்னா என்ன செய்ய முடியும்? இப்போ என்ன சிக்கல்னா, இதற்கான அனுமதி அங்கே வாங்க வேண்டியிருக்கு. அப்போது மாநில அரசினுடைய அதிகாரங்கள் இங்கே ரொம்ப குறைவாக இருக்குங்க. இப்போது வெறும் நெல்லினுடைய ஈரப்பதம் 17லிருந்து 22% மாற்றுவதற்கும் ஒன்றிய அரசை கையேந்த வேண்டியிருக்கிறது ஆச்சுங்களா? அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒன்றிய அரசை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற காரணத்தினால ஒன்றிய அரசு வந்து என்ன பண்ணுது, இப்போ பாருங்க, யூஜிசி அப்படிங்கிறத எடுத்துட்டு இன்னொரு அமைப்பை கொண்டு வர்றதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இங்கே டிஜிபியை வந்து போடுறதுக்கு கூட ஒன்றிய அரசு அனுமதி வேணும்னு இவங்க சொல்கிறாங்க. அப்போது மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அப்போ கேள்விக்குறியா இருக்குங்க. அப்போ இது பூரா மாநில அரசை கை வைக்க, அந்த அதிகாரங்களில் கை வைக்கிற ஒரு விஷயமா இருக்கிற காரணத்தினால இப்போ ஒன்றிய அரசுல, அதாவது பிஜேபி ஆளுகிற அரசுகள் இதை பற்றி கேட்காது. ஆனால் மேற்கு வங்கம், கேரளா, தமிழ்நாடு இந்த 3 மாநிலங்களும் கேட்கும். எதிர்கட்சி ஆளுகிற இந்த கேட்கும். இப்போ இவங்கெல்லாம் கூட்டணி சேர்ந்து இதை எதிர்க்கிற ஒரு சூழல் வரும். இது போகிற போக்க பார்த்தா இவங்க வந்து இந்த தேச ஒற்றுமைக்கே ஒரு பங்கம் விளைவிச்சிருவாங்க போல இருக்கு. இந்த ஒன்றிய அரசு ஒரு இறுக்கமானபடி எல்லை என்ன கேட்காம நீ எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கும் பொழுது, உன்னை என்ன நான் கேட்குறது, என்னுடைய நாடு, என்னுடைய மக்கள், என்னுடைய பணம், என்னுடைய உழைப்பு, உன்னை என்ன நான் கேட்குறது அப்படின்னு இவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்க, ஒன்றும் பண்ண முடியாது. மம்தா பானர்ஜி மேற்கு வங்காளத்தில் எஸ்ஐஆரை தடை செய்யன்னே சொல்லிட்டாங்க. அதுக்கு மீறி தான் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இங்கேயும் இவங்க சொல்லலை, கேரளாவும் சொல்றாங்க. ஆமாம், அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க.
கட்சிகளும் எல்லோருமே எஸ்ஐஆரை எதிர்க்கிறார்கள். அனைத்து கூட்டணி கட்சிகளும். அவர் ஒரு கூட்டம் போட்டார், நான் அந்த கூட்டத்துக்கு போனால் அங்கே தெளிவாக வந்து இதை எதிர்க்க வேண்டும். ரெண்டாவது, இது கால அவகாசம். இது வந்து ஓராண்டு செய்ய வேண்டிய வேலையை ஒரு மாதத்தில் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி சாத்தியம்? அது முடியவே முடியாது. இப்போ எனக்கே வந்து பாருங்க, இப்போ 10 நாள் கழிச்சு எனக்கு எஸ்ஆர் படிவம் கொடுத்தாங்க. 10 நாள், 4ஆம் தேதி அறிவிச்சாங்க, 10 நாள் கழிச்சு கொடுத்தாங்க. இப்போ நான் நேற்று கொண்டு போய் கொடுத்தா நான் இடையில என் பேரெல்லாம் மாற்றிருக்கிறேன். இப்போ நான் ஏகப்பட்ட சிக்கல் அதில் இருக்கு. எனக்கு அதுக்கு இதை கொடுக்கணும், 2005 நான் எங்கே வாக்களிச்சிருக்கேன்னா அதை பார்க்கணும், அதை தேடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் தானே செய்ய முடியும். அது இல்லாட்டி என்ன செய்ய முடியும்? அப்போது எல்லாம் இப்போ நான் எங்கிட்ட இப்போ நம்ம செல்ஃபோன்லேயோ அல்லது வீட்டில் கம்ப்யூட்டர் இருக்கோ, அதெல்லாம் நம்ம பார்த்து எடுத்துடலாம், நாம் அதை பார்த்து செஞ்சிடலாம். எல்லா மக்களுக்கும் இது எப்படி சாத்தியம் ஆகும்? சாத்தியமே இல்லை. அப்போ இன்னொரு ஆளுடைய உதவி இல்லாமல் இந்த படிவத்தை நிரப்பவும் முடியாது. சரி, நிரப்பி கொடுத்த பிறகு இதை அப்லோடு பண்றாங்களான்னு யார் கவனிக்கிறது? எப்படி கவனிக்கிறது? அதுக்கு யாருக்கு ஓட்டு இருக்கு இல்லைங்க, அது வேற ஒன்று இருக்குங்க. அப்புறம் அது அப்பீல்ங்கிற ஒரு வேற விஷயம் இருக்குது. இப்போ நிறைய சிக்கல்களை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதில் வேலை செய்யறவங்களே ரொம்ப நொடிஞ்சு தான் போயிருக்கிறாங்க. ஏன்னா தற்கொலைகள் நிறைய நடந்துச்சுங்க. அப்புறம் அவங்ககிட்ட கேட்கும்போது 3 முறை விசிட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு தடவை தான் வந்திருக்காங்க, 2 முறையெல்லாம் வரல. அப்போ இதுலேயும் சிக்கல் இருக்குது. எல்லா விதமான சிக்கலையும் இவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். இப்போ மெட்ரோ, ரெண்டாவது இன்னொரு விஷயம்னா, இந்த மெட்ரோ என்னைக்கு அந்த அறிவிப்பு அதுக்கு முதல் நாள் வருது, அடுத்த நாள் மோடி கோவைக்கு வர்றாரு. கோவைக்கு எதுக்கு வர்றாரு? இயற்கை வேளாண்மை அப்படிங்கிற ஒரு மாநாட்டுக்கு வர்றாரு. ஆனால் வர்றதுக்கு முன்னாடி அங்கே என்ன பண்ணுறாருன்னா, மரபணு மாற்றத்துக்கு 500 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு அதை அங்கே ஒதுக்கிட்டு இங்கே வந்து இயற்கை வேளாண்மைன்னு வர்றாரு. என்ன ஒரு அயோக்கியத்தனம்! நாமெல்லாம் கருப்பு கொடி காமிச்சு அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணோம். ஆக இது வந்துங்க, மக்கள் ஓரளவு அவர் வேஷம் போடுறாருங்க. இங்கே வந்தோன்னா தமிழில் பேசுறது, திருக்குறளை சொல்றது, வேஷ்டி கட்டுறது, இந்த மாதிரி வேஷமெல்லாம் போட்டுக்கிட்டு மக்களை அங்கங்கே ஏமாத்துறது. இப்போ காசிக்கு ரயில் விடுறாங்களாமா, எல்லாம் இலவசமாக போக கேட்குறாங்க, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நடத்தி இந்த மக்களை ஏமாத்திரலான்னு நினைச்சேன்னா, இந்த மக்கள் ஒன்றும் அவ்வளவு ஏமாந்தவர். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தளவு இது தந்தை பெரியார் பிறந்த மண். இங்கே வந்து இவங்க ஜம்பமெல்லாம் பழிக்காதுங்க. என்னதான் பண்ணாலும் அவங்க சுய சிந்தனை இருக்கிறது. பணம் இப்போ பீகாரில் அவங்க ஜெயிச்சாங்கன்னா, எல்லாம் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா 10,000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. ஏறத்தாழ 1,37,00,000 பேருக்கு 10,000 ரூபா பணத்தை வந்து செய்திருக்காங்க. பெண்கள் அதிகம் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ அதுதான் அது காரணம். ரெண்டாவது, 65 லட்சம் வாக்குகளை நீக்கினது, அவர்களுக்கு எதிரான வாக்குகளை ஒரு பக்கம் நீக்கிட்டாங்க. இருக்கு நிச்சயமா இருக்கு. ஏன்னா இங்கேயும் அதுக்கான வேலைகள் நடக்குது. அதை தடுக்கிறதுக்கான நம்ம கூர்மையான பார்வைகளோடு இங்கே இருக்கிறாங்க. அதனால் அவ்வளோ லேசில் இங்கே என்ன, இந்த அளவுக்கு பிஎல்ஓக்களை வச்சிருக்கிற கட்சி இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. காங்கிரஸ் கூட கிடையாது. அந்த கட்டாயம் அதாவது ஷார்ப்பாக வச்சுருக்குங்க. திமுக வந்துங்க ரொம்ப ஷார்ப்பாக வச்சுருக்கு. அதனால் அவ்வளோ லேஸில் வந்து யாரும் தப்பு செய்து விட முடியாதுங்க. ஏன்னா இங்கே பிஎல்ஓவுக்கு அவங்க நியமித்த அவங்களோட அந்த பிஎல்ஓவோட ஒரு திமுக பிஎல்ஓவும் சேர்ந்து தான் வர்றாங்க வீட்டுக்கு. அப்போ அவங்களும் கூட வர்றாங்க. அப்போ இங்கே வந்து தவறு அவ்வளோ சீக்கிரம் நடக்குன்னு நான் எதிர்பார்க்கல. பட் இவங்க என்ன பல்ட்டி அடித்து என்னென்னவோ பண்ணாலும் இந்த மக்களை ஏமாற்ற முடியாதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இறுதிய ஒரு கேள்வி, தொடர்ந்து ஒரு நிழலான விஷயமாக போய்கிட்டு இருக்கிறது. அரசு மீது கடுமையான விமர்சனம் கூட அதன் வாயிலாகத்தான் உருவாகிறது என்ற எண்ணம் இயல்பாக எழுகிறது. குறிப்பாக அறிஞர் சமூக மக்கள் பணி நிரந்தரம் கோரி சென்னையிலையும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஒரு விடை கிடைப்பதாக இந்த நிமிடம் வரை இல்லை. நீங்கள் தொடர்ந்து அந்த சமூகத்துக்காக ஒரு மூத்த தலைவராக இருந்து போகிறீங்க. அந்த செயல்பாடு சரியா? ஒன்று. அதுபோக 3 நேர உணவுங்கிறது மட்டும் அதுக்கு போதுமான உத்தரவாதமான ஒரு கேள்வி இயல்பாக வரும்ல. நீங்கள் இந்த பணி நிரந்தரம் பொறுத்தளவு அந்த பிரச்சனை வரும்போது நான் பணி நிரந்தரம் செய்யக்கூடாதுன்னு நான் அறிக்கை விட்டேன். சரிங்களா? நம்ம மேலே சில பேர் கோபமாக கூட இருப்பாங்க. ஏன் நிரந்தரம்னா, நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த பணியிலிருந்து இந்த மக்களை விடுவிக்க வேண்டும் என்பதுதான் ஆதித்தமிழர் பேரவையினுடைய வேலையே. என்னங்க, இந்த வேலையிலிருந்து வெளியே வரணும். அந்த வேலையை நீ இப்போ அதில் எதுக்கு நிரந்தரமாக போய் நீ இருக்கிற? இதுதான் எங்களுடைய கேள்வி. இதுல வந்து எல்லா சாதியும் இருந்தா நிரந்தரம்னு நானும் கேட்பேன்.
ஓ சரி சரி சரி. இதுல ஒரே சாதியை மட்டும் ஒரு சில குறிப்பிட்ட சாதிகள் மட்டும்தான் இருக்குதுங்க. அடுக்க கீழே இருக்கிறவன் அவங்கள வச்சுட்டு நிரந்தரப்படுத்தனா அவனை தொடர்ந்து நீ அடிமைப்படுத்துறங்கிறது ஆகுது. அதனாலதான் அது நிரந்தரப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றேன். இப்போ நீங்க எல்லா சாதியும் அதுல செஞ்சா தாராளமா நிரந்தரப்படுத்துங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, இது மனிதன் இந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு தீர்ப்பு இன்னைக்கு சட்டம் நடைமுறையில் இருக்கு. அதை மீறி இந்த அதிகாரிகள் எல்லாம் இந்த வேலையை இப்போ செய்ய வச்சுட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே எந்திரம் தான் பயன்படுத்தணும். ஆக சட்டத்துக்கு புறம்பா ஒரு வேலை இப்போ நடந்துட்டு இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு எளிமையா, ஏன்னா நம்ம மக்களை ஈஸியா குறைந்த செலவு செஞ்சு இந்த மக்களை ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இப்போ கூடுதலாக 3 வேளை சாப்பாடுங்கும் போது இதை நம்ம வரவேற்று பாராட்டக்கூடிய விஷயமெல்லாம் என்னால் சொல்லவே முடியாது. அரசு வேலைன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அரசு வேலைன்னா வேற வேலை கொடுங்க, இந்த வேலை வேண்டாங்க. அரசு வேலைன்னா நிறைய வேற வேலை இருக்குல்ல, அந்த வேலையை கொடுங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, கோயம்புத்தூரில் 400 பேர் போன 2 வருஷத்துக்கு முன்னாடி நியமிச்சாங்க. இதே தூய்மை பணி வேலை. எல்லா சாதிக்காரரும் அப்போ விண்ணப்பம் கொடுத்து உள்ள நுழைஞ்சிட்டாங்க. இதே பேர்ல தூய்மை பணியாளர் நுழைஞ்ச பிறகு என்ன நடந்ததுன்னா, எல்லா சாதிக்காரனும் வெவ்வேறு வேலைக்கு உள்ள போயிட்டாங்க. அரசியல் அழுத்தங்கள் பயன்படுத்தி இவன் தூய்மை பணியாளருங்கிற வேலைக்கு உள்ள போயிட்டு அவன் போய் கிளார்க் டேபிள் உட்காந்துட்டான், டிரைவர் ஆயிட்டான், கார்டன் ஆயிட்டான், ஓஏ ஆயிட்டான். யாரு? மற்ற ஜாதிக்காரன். யாரும் தூய்மை பணி செய்யல. இதை தடுத்து நிறுத்தினாங்களா அதிகாரிகள்? அப்போ அருந்ததியர் மட்டும் அந்த வேலை செய்யறான். சாதிய பார்வை தொடர்ந்து இருக்குல்ல, அதுதான் அடித்தளமாவே இருக்குது. அதுதான பிரச்சனை. அதனால தான் நம்ம அது வேண்டான்னு சொல்றோம். இப்ப இது இல்லைன்னா பரவாயில்ல. இப்ப நேத்து 300 பேர் சேர்ந்தாங்கன்னா 300 பேர் அந்த வேலையை செஞ்சிருக்கணும்ல, செய்யலையே. எப்பட்டமா தெரியுது. எல்லாம் வேற வேலையில் உட்காந்துருக்காங்க. மக்கள் போராடுறாங்களா? அவங்க உணர்வுகளை எப்படி? இல்லைங்க, மக்கள் வந்துங்க எத்தனை அடங்குமுறை இருக்கு, திரும்ப திரும்ப போராடிட்டு இருக்காங்களே. இல்லைங்க, வேற வழி இல்லைங்க. நீங்க இந்த மக்களுக்கு கடந்த காலங்களில் போதுமான என்ன சொல்றது, அந்த கல்வி இல்லாமல் இருக்குது, விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது. முதல்ல அவங்களோட அன்றாட பிரச்சனைகளையே கவனிக்கிறதுக்கு அவங்களால முடியாத சூழல்ல இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க ஆச்சுங்களா. கொஞ்சம் பேர் படிக்க, கொஞ்சம் பேர் வேலை வாய்ப்பு, ஒரு 3% இடஒதுக்கீடு இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இது இன்னும் இதுக்கு இன்னொரு 1/4 நூற்றாண்டு ஆனாலும் ஆகுது. இது அடுத்த கட்டதாக இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சட்டம் நடைமுறையில் இல்லைங்க. அதுதான் என்னுடைய அடிப்படையான கேள்வி. சட்டமே நடைமுறையில் இல்லைங்க. சட்டத்துக்கு புறம்பா எல்லாமே நடக்குது. அப்போ சட்டத்துக்கு புறம்பா நடக்கும்போது அதை கேள்வி கேட்கறதுக்கு, சட்டத்துக்கு புறம்பா நடக்கிறதுக்கு ஆதரவாக அரசியல்வாதிகள்லாம் நிற்கிறாங்க. பெரும்பாலான அரசியல்வாதிகள், ஒரு சிலரை தவிர. சரிங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய மனநிலை சாதி ரீதியாக இருக்குங்க. இன்னும் அதிகாரிகள் எல்லாம் இருக்கிற அத்தனை பேருமே சாதி ரீதியாக இருக்கிறாங்க. அந்த சாதி உணர்வோடவே இருக்கிறாங்க. ஆமா, நீ தான் செய்யணும், உன்னை விட்டா யார் செய்வாங்க? அவனா செய்வான் அப்படிங்கிற அந்த சூழல் வருதுங்க. அப்போ இந்த மனநிலை மாத்துறதுக்கே நம்ம தொடர்ந்து போராட வேண்டியிருக்கு. இப்போ இந்த ஆட்சியில நிறைய மாற்றங்கள் இப்ப நடந்திருக்குங்க. இந்த மாற்றங்கள் அவர் உண்மையிலே இந்த நாட்டில் ஒரு சமத்துவம், ஒரு ஜனநாயகம், எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் வேணுங்கிற அந்த அடிப்படையில் இன்னைக்கு இருக்கிற ஆட்சி மூவ் ஆகிட்டு இருக்கு ஆச்சுங்களா. இந்த ஆட்சி எப்படியாவது ஒழிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு எல்லாரும் தொடர்ந்து முயற்சிகள் நடக்குதுங்க. ஆனால் இப்போ அதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக குறைவு தான். என்னதான் பணம் இல்லை வேற என்னென்ன ஈடி அது இது எதோ பயன்படுத்தி என்னென்னா பண்ணாலும் நிச்சயமாக இவர்களை ஒன்றுமே செய்துவிட முடியாது. மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க, இது நமக்கான அரசு, இது நம்மளை தூக்கி விடுற அரசுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இது பண்ணுறாங்க. அவ்வளோதான். நன்றி. ஓகே ஓகே. குறிப்பாக பல்வேறு கேள்விகள், அதாவது எஸ்ஐஆராக இருக்கட்டும், ஒன்றிய அரசு நிலைப்பாக இருக்கட்டும், புதிய அரசியல் வரவலாக இருக்கட்டும், அதெல்லாம் தாண்டி பணி நிரந்தரம் என்பதை விட நிரந்தரமான மரியாதைங்கிறத ஒரு சுயமரியாதை முக்கியம் சொல்றீங்க. சமூக நீதி பார்வையில் பல்வேறு கருத்துக்கள் பதிவு செய்கிறேன். அதை அப்படியே மக்களின் பார்வைக்கே விட்டு விடுகிறேன். இந்த கூர்மையான விவாத சூழலில் அறக்கலத்துக்காக இவ்வளவு நீண்ட நேரம் ஒதுக்க நன்றி சார். நன்றி தோழர். வணக்கம். நன்றி.